அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 14 சனிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிபாடான காரடையான் நோன்பு கொண்டாடப்படுது. தமிழர் பாரம்பரியத்தில் சுமங்கலி பெண்களுக்கு மிக முக்கியமான ஆன்மீக விரதமாக கருதப்படும் இந்த காரடையான் நோன்பு மார்ச் மாதம் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது மாசி முடிந்து பங்குனி ஆரம்பிக்கிற நாள் இந்த காரடையான் நோன்பு வழிபாடு செய்யப்படுகிறது. முக்கியமாக மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் சங்கராந்தி அந்த நேரத்தில் தான் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. திருமணமான பெண்கள் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காகவும் முக்கியமாக இந்த நோன்பு எடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செல்வ வளம் அதிகரிக்கவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முக்கியமான விரதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் காமாட்சி அம்மனை வழிபட்டு மஞ்சள் சரடு கட்டுவது மிக முக்கியமாக கருதப்படுது. அப்படி என்ன முக்கியமான அந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புராண கதைகளில் நம்ம படிச்சிருப்போம். சாவித்திரி தனது கணவர் சத்தியவானின் உயிரை மீட்கிறதுக்காக நினைவு கூறும் வகையில் தான் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த மார்ச் 14 இந்த நோன்பு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6:48 மணி முதல் மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:08 மணி வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. அது வரைக்கும் இந்த நோன்பு நம்ம கடைபிடிக்கலாம். இந்த நேரத்துக்குள்ளே பெண்கள் விரதம் இருந்து பூஜையை செஞ்சு மஞ்சள் சரடு கட்டுறவங்க கட்டிக்கலாங்க. இந்த நோன்பு முக்கியமாக அம்மன் வழிபாடு செய்கிறது முக்கியமான ஒரு நாள். அதனால் காமாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி, பார்வதி அம்மனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அம்மனை நினச்சி வழிபாடு செய்து கார அடை செய்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான ஒரு விசேஷம். அதுக்கு தான் காரடையான் நோன்பு அப்படின்னே வச்சுருக்காங்க. அதுபோல் கொஞ்சம் வெண்ணெயும் வச்சு நம்ம இன்றைக்கி வழிபடுறது நல்ல ஒரு செல்வ வளத்தை நமக்கு பெருக்கி கொடுக்கும். இந்த கார அடையை செஞ்சு வச்சு உண்டேன் காரடை ஒரு காலம் என் கணவன் பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பெண்கள் இந்த கார அடையை சாப்பிடணும். மஞ்சள் சரடு புதுசாக போட்டுக்கிறவங்க இந்த நாளில் கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது. சனிக்கிழமையாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டியில்லை. இது மாதிரி பழக்கம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த காரடை நோன்பு அன்னைக்கு கயிறு சரடு மாற்றிக்கலாம். முக்கியமாக இந்த கார அடை அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்து அதை லேசாக வதக்கி எடுத்துக்குங்க. காராமணி பயிரை ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து அவிச்சு அதை தனியாக வச்சுக்குங்க. இந்த பச்சரிசி மாவை லேசாக வதக்கிட்டு அது கூடவே இந்த காராமணி வேக வச்சதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சூடான வெந்நீர் ஊற்றி நல்லா மாவை கிண்டி நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம அடையாக தட்டுற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் நெய் அல்லது எண்ணெயை தடவிட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவை அப்படியே ரவுண்டாக ஒரு அடையாக தட்டி அந்த இட்லி தட்டில் ஒரு வடை அளவுக்கு தட்டி நடுப்புற ஓட்டை விட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அது மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் நீங்கள் வெந்நீர் ஊற்றி பிசைகிறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும். வேக வச்சு எடுத்து நீங்கள் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. காராமணி பயிரில் செய்கிற இந்த கார அடை இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நெய்வேத்தியம். அது அம்பாளுக்கு இந்த நெய்வேத்தியம் செய்கிறது கணவன்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய பலத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி நீண்ட ஆயுளை கொடுக்கும், வருமானம் பெருகும், செல்வ செழிப்பு ஏற்படும். பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது மிக மிக நன்று. இது மார்ச் 14 சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடியதாரம் வரையும் இருக்குது. அதனால் இந்த சனிக்கிழமையே இந்த நோன்பை நீங்கள் எடுத்துருங்க. குளிச்சு முடிவிட்டு சுத்தபத்தமாக அம்பாளுக்கு உங்களால் என்ன மலர்கள் முடியுதோ, என்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர்களால் அர்ச்சனை செய்து இந்த நீங்கள் செஞ்சு வச்ச கார அடையை வச்சு நெய்வேத்தியமாக வைங்க. அதே போல் வெண்ணெயும் வைங்க. வெண்ணெய் இன்றைக்கி வைக்கிறதும் ஒரு விசேஷம். அதனால் வெண்ணெயும் வச்சு நீங்கள் தீப தூப ஆராதனை காமிங்க. உங்களோட வேண்டுதல்களை
அம்பாள்கிட்ட இன்றைக்கி வைங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் வந்து இன்றைக்கி முக்கியமாக அந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு நம்ம இருக்கிறது அந்த விரதம் வந்து பல காரடையான் நோன்பு இருக்கிறதுக்கான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் முக்கியமாக அந்த நாளில், இந்த சங்கராந்தி நாளில் நம்ம விரதம் இருக்கிறது விசேஷம். அதனால் கண்டிப்பாக பெண்கள் வந்து இந்த விரதத்தை இன்றைக்கி மேற்கொள்கிறது நல்லது. அதே போல் முடிந்த அளவு வந்து நீங்கள் தானமாக வந்து தாம்பாளம் கொடுக்கறது, அதாவது வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து தானம் பண்ணுறது மிக மிக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், மாங்கல்ய பலத்தை கொடுக்கும். அதனால் வந்து முடிஞ்சவங்க வந்து இன்றைக்கி தானம் பண்ணலாம். இதுதான் தானம்னு இல்லை, ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை செய்யலாம். அதே போல் அந்த அடை செய்யும் பொழுது எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து நைவேத்தியமாக நீங்கள் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் இந்த நேரம் இல்லாமல் உங்களுக்கு மற்ற நேரத்தில் எந்த நேரம் சூட் ஆகுதோ அந்த நேரத்தை வந்து சில பேர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க, வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ இந்த ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து கண்டிப்பாக இந்த நோன்பை நீங்கள் எடுத்து அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் உண்டாகும். வாழ்க்கை வந்து நல்ல ஒரு மேலும் மேலும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். செல்வ வளம் பெருகும். இந்த முக்கியமான நாளில் அம்பாள்கிட்ட நீங்கள் எந்த வழிபாடு வைக்கிறீங்களோ அது வந்து கூடிய விரைவிலே நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதனால் இன்றைக்கி ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணி இருந்தாலும் அதில் மஞ்சளை நினச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 ரூபாய் காயின் வச்சு முடிஞ்சு அம்மனோட பாதத்தில் வச்சு உங்கள் வழிபாடை செய்யுங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதலை மட்டும் அம்பாள்கிட்ட வைங்க. நீங்கள் இந்த காயின் வந்து இரவு முழுவதும் இந்த முடிச்சு அப்படியே அம்பாள் பாதத்திலே இருக்கட்டும். நீங்கள் வந்து எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ, வெள்ளி செவ்வாய் எப்போ போய் கோவிலுக்கு அம்பாள் கோவிலுக்கு போகிறீங்களோ இந்த முடிச்சு எடுத்துகிட்டு போய் துணியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுடலாம், இல்லை ஓரமாக கால்படாத இடத்துல போட்டுடலாம். காயினை வந்து உண்டியலில் சேர்த்துருங்க. நீங்கள் வேண்டிய வரம் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கை கூடி வரும். அம்பாளோட அருளால் கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.